அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 3, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ரூபாய் 29க்கு 1 கிலோ பாரத் அரிசி அடுத்த வாரம் விற்பனைக்கு வருகிறது. மத்திய அரசு அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. விலைவாசி உயர்வால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் சில்லறை சந்தையில் ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டம் மத்திய அரசு வெள்ளிக்கிழமை அறிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எலாபரேட்டாக அதை கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். நான் அப்படியே மேலோட்டமாக வாசிச்சுட்டு உள்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் அதை சொல்லுவேன். அப்புறம் மெட்ரோ ரயில் பயணச்சீட்டு பெற புதிய முறை அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்கான பயணச்சீட்டை ONDC என்னும் நெட்வொர்க் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான புதிய முறையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ONDC என்னும் நெட்வொர்க் நிறுவனத்துடன் இணைந்து மெட்ரோ ரயில் பயணத்துக்கான பயணச்சீட்டு பெறும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் அவங்க பேர் கொடுத்துருக்காங்க பயணச்சீட்டு பெறும் வசதியை அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ONDC நெட்வொர்க்கில் இணைந்திருப்பதன் மூலம் மெட்ரோ ரயில் பயணிகள் தங்களின் பயணச்சீட்டுகளை ONDC நெட்வொர்க்கிலும் நேரடியாக பெற முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். தன் துணை என்றால் பகை இரண்டால் தன் ஒருவன் இன்துணையாக கொள்கவற்றின் ஒன்றே. அதாவது தனக்கு உதவியான துணையோ இல்லை, தனக்கு பகையோ இரண்டு, தானோ ஒருவன், இந்நிலையில் அப்பகைகளுள் ஒன்றை இனிய துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பகை திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பயி சோரன் பதவியேற்பு, இரு அமைச்சர்களும் பதவியேற்றன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா JMM அப்படின்ற கட்சியோட மூத்த தலைவர் சம்பயி சோரன் அப்படின்றவர் பதவி ஏற்றிருக்காரு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக புற்றுநோய் இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேர் பாதிப்பு, 9.1 லட்சம் பேர் உயிரிழப்பு உலக சுகாதார அமைப்பு ஆய்வில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. ரைட் சைடில் பாருங்கள், பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே கருப்பை வாய் புற்றுநோயால் காணாமல். அதாவது இந்த நியூஸ்க்கும் அந்த நியூஸ்க்கும் ரிலேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஆர்டிக்கிள். இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதும் 9.1 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆய்வில் தெரிய வந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுவரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுவரவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.